தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். விபத்து அப்படின்னு பதியப்பட்ட வழக்குல போலீஸ் தன்னுடைய புலன் விசாரணையை தொடங்கினதுல இது கொலைங்க என்று மாற்றப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்டிருக்கிறார் திமுக சேர்மன் பழனிசாமி. விவரங்களை பார்க்கலாம். வேலூரில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு வந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவரையே முற்றுகையிட்டு பரபரப்புக்குள்ளாக்கிய மக்கள் என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம். தன்னுடைய உடல், பொருள், ஆவி, இன்னும் சொல்ல போனால் உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருந்த அன்புமணி ராமதாஸ் கட்சியின் அடிப்படை பொறுப்புகள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். பாட்டாளி சொந்தங்கள் குறித்தெழுகிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் மாப்பிள்ளை சாரும் சந்திச்சாங்கன்னு சொன்னாங்களே, அது உண்மையான்னு பலரும் பல உடனே கேள்வியா கேட்கிறாங்க. அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கோங்க. கூட்டணி வேற, கொள்கை வேற அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக பார்த்து கேள்வி கேக்குது. ஆனா அவங்க கூட்டணி கொள்கை எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா அதுக்கு எதுக்கு பல கட்சிகள் என்று பாயிண்டை பிடித்திருக்கிறார். வர தேர்தலுக்குள்ள கூட்டணி காணாம போயிருமாருங்கன்னு சொல்லி ஆருடவும் சொல்லி இருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். சேலத்துல அடிச்சுட்டு வர தண்ணியில சாய கழிவுல கலந்துரு சார், இதை பத்தி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு மாசு கட்டுப்பட்டு கேட்டாலும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது ஹைலைட்ஸ். திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம், அது ஒரு கிராம அளவிலான ஒரு இடம். ஒரு சாலை இருக்கு. அந்த சாலை பார்த்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமான சாலையே இல்லை. அந்த இடமே அரசுக்கு சொந்தமானது இல்லை, தனியாருக்கு சொந்தமான ஒரு சாலை அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு போய் ரோடு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை அங்கே இருக்கக்கூடிய விவசாயி பழனிசாமி அப்படின்ற ஒரு பேரூராட்சிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த துறைகளையும் காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இதில் அந்த பேரூராட்சி சேர்மன் ஏதாவது உட்டாலக்கடி வேலை பார்த்தாரா இல்லை அவர் ஏதாவது கோல்மால் பண்ணாரா அப்படின்றது தெரியல. சம்பவம் நடக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த விவசாயி பழனிசாமி நடந்து போயிட்டு இருக்காரு. கார்ல அந்த சேர்மன் பழனிசாமி, ரெண்டு பேருமே பழனிசாமி, எல்லாமே பழனிசாமி. எதிர்கட்சி தலைவரும் பழனிசாமி. அதனால கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. பழனிசாமி இல்ல, இந்த பழனிசாமி கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. விவசாயி பழனிசாமி, திமுக சேர்மன் பழனிசாமி. இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த வழியா வந்திருக்காரு, இடிச்சிருக்காரு, அவரு இறந்துட்டார், விவசாயி இறந்துட்டார். இவரு அப்போ குடிபோதையில் இருந்திருக்காரு. சோ போலீஸ் என்ன பண்ணுது, சரிப்பா ஏதோ குடிச்சிட்டு காரை விட்டுருக்காரு, தெரியாம போய் இடிச்சு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல அவர் இறந்து போயிட்டாரு, குடிபோதையில் கார் ஓட்டிய வழக்குன்னு பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்புறம் தாங்க வருது உண்மை. இவர் என்னன்னா அப்பதான் அது முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ண விஷயத்தையும் சொன்னதுனால இவர் மேல் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக பக்கா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி போட்டிருக்கார், கொலை செஞ்சிருக்காரு. ஆமா, அப்படின்ற விஷயத்தை அவரே வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. அது வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் அல்ல, அது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை, படுகொலைன்றது. இப்போ திமுக இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்கள் மற்றும் சேர்மன்கள்லாம் வந்து கையாடல் பண்ணாங்க, அது பண்ணாங்க, அப்புறம் ஊழல் பண்ணாங்க, லஞ்சம் வாங்கினாங்கன்ற மாதிரி புகார் வந்தது. போய் ஏப்பா என்னப்பா கொலையே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இவர் திமுக சேர்மன் அப்படிங்கிறதுனால காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உண்மை வெளியே வந்திருக்குது அப்படின்றதுனால ஏற்கனவே அந்த பஸ்ஸில் தங்கம் வெயிட்டா இருக்கு, வீட்டில் வச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த பெண்மணி திமுக இருந்து நீக்கினாங்க. ஸோ இப்போ இவரையும் வந்து நீக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீக்கணும்ல. திமுக காரர்களுக்கு நீங்க 8 மாசத்துல ஆட்சி முடிய போகுதுன்ற பயம்லாம் இல்ல. 8 மாசம் வரைக்கும் ஆடிக்கலாம் இருக்குது. 7 மாசத்துல ஆட்சி முடிய போது அதுக்குள்ள ஏதாவது நம்ம வந்து எல்லாம் வச்சுக்கலாம். பனிக்காலத்துக்கு மழைக்காலத்துக்கும் தேவைப்படும் அல்லவா அப்படின்ற மாதிரி ஒரு எறும்பு போல செயல்பட்டு இருக்காங்க. அவங்க மேல கேச போட்டு உள்ள தள்ளிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதனால இந்த 6-7 மாசத்துல வந்து உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உடைமைகளையும் பத்திரமா பாத்துக்குங்க. மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கீங்களேன், திரும்ப கிடையாது. இதை கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு. என்னன்னு, உங்களுடைய உடல் உறுப்பு பாகங்களையும் உங்களுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய நகைகளையும் உங்களுடைய உயிரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், திமுக ரோட்டில் அலைகிறார்கள் சொல்லி போட்டிருக்காரு. அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அரசியலில் வாழக்கூடிய அவை முன்னவராக இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த திட்டத்தை வேலூர்ல முகாம் போட்டிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு ஐயா துரைமுருகன் அவர்கள் போறாரு. இந்த உங்களுடன் ஸ்டாலின் எங்க போனாலும் பஞ்சாயத்து தான்ப்பா. ஆமா, ஏன்னா அவர் போன நேரம்னு பார்த்து அங்க அந்த வேலூர்ல அவருடைய சொந்த ஊர் இல்லையா, அந்த ஊர்ல முள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், அவங்க வந்து 30 பெண்கள் வந்து, ஐயா எங்க தெருவுல ஒரு சாலை வசதி இல்லை, தண்ணி வசதி சரிவர இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கா வந்து அந்த வடிகால் பணிகள்லாம் சரியா செய்யப்படலை, பல பிரச்சனை, எல்லாமே அடிப்படை பிரச்சனைகளே சரியா செஞ்சு கொடுக்கலையா அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்களுடன் ஸ்டாலினுக்கு 4 வருஷமா காத்திருந்தோம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அமைச்சராக அவர் வெட்கி தலைகுனிய வேண்டும். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு தலையை நிமித்திட்டாப்ல. எதுக்கு இந்த மறுவரையறை? ஆமா, அது நிமித்திட்டாப்ல. ஆனாலுமே ஐயா துரைமுருகன் அவர்கள் தலையை குனிஞ்சு அப்படியாமா
அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு நாளைக்கு கலெக்டர் வந்து பாத்துருவார். நீங்க எதுவும் கவலைப்படாது. கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி உனக்கு ரொம்ப தைரியமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதே உங்களுடைய ஸ்டாலினுடைய அந்த முகாம்ல 72 வயது முதியவர் மனு கொடுக்க வந்து இறந்து போய்விட்டார். அவருடைய முதியோர் ஓய்வூதியம் எனக்கு வேணும்னு சொல்லி உதவித்தொகை வேணும்னு சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சம்பந்தப்பட்ட துறைகள்ல பலமுறை அவர் கோரிக்கை கொடுத்திருக்காரு. ஆனா முகாமுக்கு வந்தா ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு அடிப்படை வசதி, ஏதேனும் வரக்கூடியவங்களுக்கு ஒரு தண்ணி வசதி, கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், ஏதாவது ஒண்ணு. ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க, நிறைய வயதுடையவர்கள் வர்றாங்க. இந்த அடிப்படை வசதிகளே செய்து தராம இருக்கு. இன்னைக்கு தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வருத்தம் இல்ல மன்னிப்பே கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னா பள்ளிகள்ல இந்த மாதிரியான விழா முகாம்கள் நடக்கிறது தவறுதான் அப்படின்ற மாதிரி விடுமுறை கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தில் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் கூட ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட விழாக்கள் தான் வந்து பள்ளிக்கூடத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற விழாக்கள் எதற்கு? ஆற்காடு வீராசாமி அமைச்சரா மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது சொன்னார், இந்த திமுக ஆட்சி ஒருவேளை அடுத்த முறை தோற்றுது அப்படின்னா அதுக்கு காரணம் மின்சாரமா தான் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்றதுன்ற மாதிரி சொல்றேன். சோ இந்த முறை திமுக 2026 தோத்து போனா அதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தான் காரணமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? அதான் சொல்றேன், ஜெயிக்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்ச திட்டம் அது அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. பாத்துக்கு பிறப்பதற்கு முன்பே பாமகவின் உறுப்பினராக ஐடி கார்டை வாங்கிய பாமகவின் விசுவாசி தலைவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கதான், இருந்தாலும் இவ்வளவு வாசிக்கிறதும் ரொம்ப அநியாயம். வாசிக்கிறது இல்ல, போய் சேரு கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் போய் சேரணும் இல்ல. அன்புமணி ராமதாஸ் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகள் இருந்தும் விடுவிக்கப்படல, நீக்கப்பட்டிருக்கார். பெரியவர் சின்னவரை நீக்கிட்டாரு தானே விஷயம். ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லிருக்காரு. வேணா நீங்க வந்து வெளியில போய் தனியா கட்சி ஆரம்பிச்சுங்க, வேணா வந்து இரா அப்படிங்கறது இன்ஷியலா சொல்லிருக்காரு. சரி சரி சரி, அதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. உங்களுக்கு நானுங்க நிறைய 16 விதிமீறல்கள் இருக்கு, அதுக்கான நிறைய நேரங்கள் கொடுத்தோம், நீங்க பதில் சொல்லல அப்படிங்கறதுலயே நீங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னு ஒப்புக்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லிருக்காரு. அதாவது இதை பார்க்கும்போது எவ்வளவு வருத்தமா இருக்குன்னா, மதிமுகவிலிருந்து தன்னுடைய மகனுக்காக மல்லை சத்யாவை நீக்கிய அந்த தந்தையை பாராட்டுவதா அல்லது தன்னுடைய மகனையே கட்சியை விட்டு நீக்கிய தந்தையை பாராட்டுவதா? எந்த தந்தையை பாராட்டுவது? மதிமுக திமுகவோட இருக்கிறதுனால திமுக மதிமுக அணியா இருக்கு, கொஞ்சமாவது இருக்கு. இது எதுவுமே புரியல, விட்டோம். ஓகே, அடுத்து திரும்பவும் சொல்றேன், மதிமுக திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக மதிமுக அணின்னு இருக்கு. ஆனா பாமக இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் பாமக இருப்பவர்களுக்கு இருப்பதனால் அவர்கள் இதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இனிமேல அன்புமணி அவர்கள்னு சொல்லும் போது பாமகன்ற வார்த்தையை முன்னாடி சேர்த்துடக்கூடாது. ராமதாஸ் அவர்கள்னு பேசும்போது அந்த அன்புமணின்னு பேசும்போது ராமதாஸ்ங்கிற வார்த்தை பின்னாடி சேர்த்துடக்கூடாது. இப்ப 2 பிரச்சனை இருக்கு. என்னன்னா வழக்கறிஞர் பாலு அவர்கள் நீக்கினா செல்லாது, அவர் எப்படிங்க நீக்க முடியும்? இதெல்லாம் சட்டப்படி எல்லாம் செல்லாது. நானே தலைவர் அப்படின்னு அன்புமணி அவர்கள் இப்போ ஆரம்பிச்சிட்டாப்ல. சோ ஆக மொத்தம் அப்பாவும் மகனும் சேர்ந்து அடிபடி பெரிய சண்டையா போயிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய பிரச்சனை. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில இந்த மாதிரியான இவர்கள் அடித்துக் கொள்வது பாமகவிற்கும் நல்லதல்ல, பாமகவில் கூட்டணி வைக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்களுக்கும் நல்லதல்ல அப்படிங்கறத பொதுப்படையான கருத்தா பார்க்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் மாப்பிள்ள சார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் 2 பேர் சந்திச்சாங்க. இதை நான் தெளிவா சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களும் தமிழகத்தின் நிழல் முதலமைச்சருமான சபரீசன் அவர்களும். கரெக்டா சொன்னீங்க. எஸ், நிழல் முதலமைச்சர் மாப்பிள்ள சாரும் இவரும் சந்திச்சிட்டாங்க. அப்பா இறந்திருக்காருப்பா. எஸ், அப்ப சந்திச்சாங்க. அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சந்திச்சாங்க. அதற்கு பிறகு சந்திக்கிறது இப்பதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவங்க சொல்லியிருக்காங்களே, இது உண்மையா அப்படிங்கிறத திரு சீமான் அவர்கள் இன்னும் கிளாரிஃபை பண்ணவே இல்லை. அதே நேரத்தில் சபரீசன் அவர்களும் சொல்லலை. சபரீசன் அவர்கள் பொதுவாக பிரஸ் மீட்டை சந்திக்கிறது கிடையாது. ஸோ சீமான் அவர்கள்லாம் சொல்லணும். இப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் இம்மானுவேல் சேரனுடைய அந்த வீரவணக்கனாலுக்கு போயிருக்காப்புல. இப்போ விஷயம் என்னன்னா, கடந்த டிசம்பர் மாதம் வந்து ரஜினிகாந்தும் திரு சீமான் அவர்களும் சந்திச்சாங்க. நவம்பருடைய கடைசி நாட்களில் திரு சீமான் அவர்களும் ரஜினியும் சந்தித்து அந்த புகைப்படம் வெளியே வந்துச்சு. அதில் காவி கட்டும் சீமான்கிற அந்த முக்கியமான ஹேஷ்டேக்லாம் போடப்பட்டிருந்துச்சு. அதற்கு பிறகு இப்போ சபரீசனும் சீமானவர்களும் சந்திச்சிருக்காங்க அப்படின்றத வச்சு அதுக்கு நடுவுல ஒண்ணு வந்துச்சு. என்னது? 2026 எலெக்ஷனுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் முதலைகள், பண முதலைகள் வந்து ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிட்டு அவர் 10 தொகுதியை வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய பணக்காரர் இடத்தை யார் தத்தெடுக்கிறது, யார் தத்து கொடுக்கிறது, இதை ரெஜிஸ்டர் யார் பண்ண போறா? தாவேகாங்கிற ஒரு கட்சியும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியும் 2 பேருமே அடிக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ஜெகஜோதியா போயிட்டு இருக்கு. ஊடகத்தை பொறுத்தவரை அதுதான் வந்து என்ன சொல்றது, ஒரு பீக்கான கண்டென்ட்டா இருக்கு. அதனால ஆக மொத்த திமுக என்ன நினைக்குதோ அது மிகச்சிறப்பாக பன்மடங்கு பெரிதாக நடந்து கொண்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஆட்சியை பற்றிய விமர்சனங்களோ அதனுடைய குறைகளை சொல்லக்கூடிய விஷயங்களையோ எந்த ஊடகமும் செய்யாம, அங்க பார் அந்த திணையில அங்க உட்கார்ந்து இருக்காங்க, இங்க பார் இந்த திணையில இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, ஆந்திரா கர்நாடகா அப்படி சொல்லி பலவார ரொம்ப பிஸியா இருக்காங்க பிரேக்கிங் நியூஸ்ல. தமிழகத்தின் ஆட்சியை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கூடிய விரைவில் திரு சீமான் அவர்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துருவார்.
திரு விஜய் அவர்கள் 13ஆம் தேதி எப்படியும் வந்து சனிக்கிழமை வந்துருவாரு. அநேகமா அன்னைக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் லீவாம்ப்பா, அதனால நிறைய கூட்டம்லாம் கூடிடும். அதனால கூடி வரப்போகின்ற அணில்களுக்கு, மக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அவர் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தலுக்காகத்தான் கூட்டணி என்கிறார்கள், அப்படி என்றால் கொள்கை வேறு கூட்டணி வேறா, பாருங்கள் அந்த கட்சியெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லி திமுக மேடையில எல்லாரும் முழங்குறாங்க. யார் சொன்னது? அது நிறைய பேர் சொல்றாங்க, அவங்க பேர் நமக்கு எதுக்கு. அப்ப என்னன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, சரி ஓகே நீங்க எல்லாமே கொள்கை கூட்டணின்னு தானே சொல்றீங்க, கொள்கையில எல்லாம் ஒத்த கருத்துடையவர்கள் தானே சொல்றாங்க. ஆமா, கொள்கை மட்டும் தான் முக்கியம். அப்புறம் எதுக்கு அத்தனை கட்சி இருக்கின்ற எல்லா கட்சியும் ஒரே கட்சி ஆகிட வேண்டியதானேன்றேன். தலைமை வேற வேற அப்படித்தான் அவர் சொல்றாரு. ஆனா பாருங்க 2026 தேர்தல் வர்றதுக்குள்ள அந்த கூட்டணி இருக்காது அப்படின்றாரு. ஐயா நீங்க இதெல்லாம் பேசுறதெல்லாம் சரியா? நீங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்? அதிமுகவில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேர் சென்றார்கள் அப்படிங்கறத விட எத்தனை பேர் இருக்கிறார்கள் கணக்கு சின்ன மாதிரி இருந்த ஒருத்தரையே வந்துட்டு நீங்க வந்து சர்ச்சு விட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ்ல அதிமுக போகுமான்னு சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக கை பாத்தியா நிக்குதுன்னு சொல்லி நீங்க பேச, அவர் உடனே முட்டி பாத்தியா தேஞ்சு போச்சுன்னு அவங்க பேச, நாகரிகமற்ற கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஐயா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இது பரவாயில்ல. இந்த வெளியே போனாரே ஒருத்தர் செங்கோட்டையன் அவர்கள், அவர் வந்து இப்ப தேவையில்லாத சில வார்த்தைகள்லாம் உதயகுமார் அவர்களை நோக்கி கேட்டார். ஆமா, ஆனா அது தேவையில்லாத வார்த்தைகள் அப்படின்ற பட்சத்துக்கும் கூட ரொம்ப நாள் அது ரொம்ப அந்த வார்த்தை வெளிப்படுத்திய துணி அப்படிங்கிறது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு. அதுவும் அவர் செங்கோட்டையன் என்று இத்தனை நாட்கள் 1972 இருந்து ஆக நான் எதற்காக பேசுகிறேன் என்றால் அப்படின்ற புகழ் பெற்ற அவரு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு தூரம் கோவப்படணும் அப்படின்னா அவர் மனசுல என்ன இருந்திருக்கு, அவர் யார் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை இப்ப தோன்றாங்க. சரி பார்த்து பேசுங்கய்யா. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு, திருமணிமுத்தாறு அப்படிங்கிற அந்த நதி இருக்கான்ல தெரியல, பேர்ல தான் ஆறு. அது வந்து இங்க சென்னையில எப்படி ஹோல்சேல் சாக்கடையோ அது சேலம் ஹோல்சேல் சாக்கடை. ஆமா, அந்த மாதிரியான ஒரு ஓடை மாதிரி அந்த தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல சில நேரங்களில் தண்ணி வருது அப்படின்ற நல்ல நேரத்துல மட்டும் சாயக்கழிவை திறந்து விட்டு இந்த நேரத்துல அடிச்சு விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு சில ஆலைகள் திறந்து விடுறாங்க. சட்டவிரோத ஆலைகளும் இருக்கு, சட்டப்பூர்வமான ஆலைகளும் இருக்குது. இவங்க 2 பேரும் பண்ற வேலையால பொங்கி வர்ற வெள்ள தண்ணீர் பொங்கி பொங்கி நுரையா மாறிடுது. ஸோ இந்த பிரச்சனையை வந்து பல முறை மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் அங்கே எந்த நடவடிக்கையும் எடுத்த பாடில்லை. எப்படி மண் களவாட விட்டு வேடிக்கை பார்த்தாங்களோ அந்த மாதிரி நுரையை வந்து கலக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு சாயப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது உள்ளபடியே இருக்கு. ஏன்னா நான் அந்த துறையில் பணியாற்றுகிறேன் அப்படின்றனால எனக்கு நீண்ட நெடிய அனுபவமே உண்டு. 99 2009 வரைக்கும் பார்த்துங்க, கோயம்புத்தூர்ல அது பெரிய பீக்ல இருந்த சமயங்கள் தேஞ்சி கழுது தேஞ்சி கட்டெரும்பாயி சுள்ளெரும்பாயி இப்ப காணாத அமீபா மாதிரி ஆயிப்போச்சு. இருந்தாலும் இந்த இடிபி என்று சொல்லக்கூடிய எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படிங்கறது போறதுனால ஒரு அரசே இதை செய்யணும்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போல அதுக்கு ஒரு தீர்வு வருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. எல்லாருமே இந்த பிரச்சனையில இருக்கு. சேலத்துக்கு திமுக ஒரு அமைச்சர் கொடுத்திருக்காங்க. அமைச்சரை கொடுத்தீங்களே, அமைச்சர் இந்த வேலையெல்லாம் செஞ்சாரா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் இப்ப கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. சேலத்துல முக்கியமான பிரச்சனை திருமணிமுத்தாரை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். கொசுறு செய்தியாக தினமலர் வாசகர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நேற்று காவல் நிலையத்தில் நான் பெரிய மன்னாதி மன்னன் என்று பரம்பொருளை உணர்ந்து பேசிய அந்த 2 கில்லாடிகளுக்கு ஜோதியில் ஐக்கியமான ஞான சித்தர்கள் அவர்கள் அப்போது தெய்வலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மாவின் மூலமாக கட்டு போடப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் வந்து பாடம் பண்ணி காயகல்பம் மூலமாக ஏதாவது சித்தி பண்றாங்க போல. ஆமா, அதாவது என்னன்னா கால் உடைஞ்சிருக்குது. ஆனா இதை வந்து மக்கள் இதுவும் கூட ஏத்துக்கல. அதாவது இது ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட், அவங்க ஸ்பெஷல் கஸ்டமர், அவங்களுக்கு ஒரு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு இயலாமைய மக்கள் சொல்றாங்க. அதாவது காவல்துறை திருந்தன்னு நாம நினைக்கிறோம், ஆனா காவல்துறை இந்த மாதிரி திருந்து விடாம பண்றதுக்கு சிலர் வந்துடுறாங்க. அப்படிங்கிறப்பதான் அந்த சம்பவத்தை பீப் போடாம முழுசா கேட்டதுனாலதான் நான் மறுபடியும் இன்னைக்கு கொசுறு செய்தியா சொல்றேன். அந்த அளவுக்கு கொச்சையான வார்த்தை. நான் போதையில இருந்து திருந்த உடனே நான் மன்னிப்பு கேட்டான்னு சொல்றாங்க. இருந்தாலும் தவறு. யாரு தன் அப்பா பேசினா அந்த போலீஸ்காரர் எந்த அளவுக்கு அவன் பேசினா அப்படிங்கிறதும் யாருக்குமே அடங்காம அவன் அப்படி நடந்து கொண்டான் அப்படிங்கிறதையும் நீங்க நிச்சயமா பார்க்கணும். ஸோ இதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா ஏதாவது கொடுத்தீங்கன்னா, வழக்கமான ட்ரீட்மெண்ட் பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுறது பார்த்து செய்யுங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.